ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم حق المسلم على المسلم ست قيل وما كنا يا رسول الله قال إذا لقيته فسلم عليه وإذا عاك فأجبه وإذا استمسك فامسح له وإذا عكس فحمد الله وثبته وإذا مرض فاعده وإذا مات فاتبعه رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் பின் உயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈகள் தபா தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்வில் அல்லாஹ் தஆலா எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தை நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தே அல்லாஹ் வாத்தே ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை அவ்வப்போது அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கிறார். கண்ணியமானவர்களே, சிறந்த மேலான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனித வர்க்கத்தை எல்லாம் படைத்திருக்கிறான், மனிதர்களை படைத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லும்போது நாம் ஆதமுடைய பிள்ளைகளை சங்கையாக்கி இருக்கிறோம். அவர்கள தலையிலையும் கடலையும் நாம் சுமந்து செல்கின்றோம். அல்லாஹ் மனிதர்களுக்கு கடல்ல பிரயாணம் செய்ய மனிதனை சுமந்து செல்லக்கூடிய அதுக்குரிய வாகனத்தை ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார். பூமியில் மனிதன் செல்ல
மேலான சிறந்த படைப்பாக மனித வர்க்கங்கள் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சங்கையான மனிதர்கள் நாம் உலகில் வாழும்போது பிறருடைய ஹக்கை மதிக்க வேண்டும், பிறரை கண்ணியப்படுத்த வேண்டும், பிறருடைய உரிமைகளை விளங்கினால் அவர்களுக்குரிய உரிமையை கடமையை நாம் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. ஒன் சைடு இஸ்லாம் அல்ல. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, மனிதர்களே, ஈமான்தாரிகளே, தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் பரிபூர்ணமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனிடத்தில் இறையச்சம் வர வேண்டும், இபாதத் தொழில பேணுதல் இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் பேணுதல் இருக்க வேண்டும், ஹலால் ஹராம் இவைகள் பேணுதல் இருக்க வேண்டும், பிறரை மதிக்கிற விடயத்தில் பேணுதல் பக்குவம் இருக்க வேண்டும், பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பிறருக்கு இடைஞ்சலா உலகத்தில் வாழக்கூடாது, பிறருடைய ஹக்களை மதித்து அவர்களுடைய உணர்வுகளை உணர்ந்து உலகத்தில் நடக்க வேண்டும். இதுதான் மார்க்கம், இதுதான் தீனுல் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஏனைய படைப்பினங்களை விட, மீனவன்களை விட, ஏனைய படைப்பினங்களை விட அல்லாஹ் தஆலா மனிதனை சில விடயங்களை கொடுத்து மேலான சிறப்புக்குரியதாக வைத்திருக்கிறார். முதலாவது அல்லாஹ் ஆறு அறிவை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், சிந்தனா சக்தியை கொடுத்திருக்கிறான், பேசக்கூடிய ஆற்றலை திறமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏனைய வர்க்கங்களை பார்க்க முடியாது, ஏனைய வர்க்கங்களை இவைகளை காண முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழகான ஒரு வடிவத்தில், அழகான ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, விளக்கத்தை கொடுத்திருக்கிறான், மெமரி பவரை எல்லாம் கொடுத்திருக்கிறான், ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறான், நல்ல அக்லாக் பண்பாடுகளை கொடுத்திருக்கிறான், இல்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எழுதக்கூடிய எழுத்தாற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஏனைய வர்க்கங்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா இப்படி அவனுடைய வேதங்களை பூமிக்கு இறக்கி மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி கண்ணியமாக்கப்பட்ட சிறப்பான இந்த மனிதர்கள் உலகத்தில் வாழும்போது பிறரை மதித்து, பிறருடைய உணர்வை மதித்து உலகத்தில் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, நான்தான் என்றது வரக்கூடாது. அனானியத், நான் தான், நான் இடத்துக்கு போனா நடக்கும், நான் இடத்துக்கு போனா இது நடக்கும், நான் பேசினா நடக்கும். இல்ல கண்ணியமானவர்களே, இதை நம்ம அதிகமானவர்கள் நம் சமூகத்தில் பார்க்க தன்னுடைய கெட்டித்தனங்களை பேச ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வை மறந்த பேச்சு, கண்ணியமானவர்களே, தந்த ஆற்றல் திறமை எதுவா இருந்தாலும் அல்லாஹ் தந்ததை இருந்தால் அவனுக்கு முன்னால் பெருமை அளிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்தை வைத்து பிறரை அற்பமாக கருதக்கூடாது, பிறரை அவமதிக்க கூடாது, பிறரை தட்டி கழிக்க கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாம் மனிதர்களை இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் சிறந்த படைப்பா படைத்து உலகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டிய இனங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதிக்கப்பட வேண்டிய இனத்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மனிதர்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி சித்தம். ஒரு முஸ்லிம் முஸ்லிமை செய்ய
இதா லகீத வஸல்லிம் அலைஹி. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம சந்திச்சால் பாதையில போகக்கூடிய நேரத்தில் அல்லது வாகனத்தில் போகக்கூடிய நேரத்தில் எந்த பக்கத்திலேயே இருந்தாலும் சந்தித்தால் முதலாவது மார்க்கம் சொல்லுது சலாம் சொல்லுது. எவர்கிட்ட சலாம் இல்லையோ அவர்கிட்ட பெருமை இருக்குது என்பதால் உலமா பெருமக்கள் கிதாபில் தெளிவாக எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரை கண்டாலும் எந்த முஸ்லிமை கண்டாலும் மதிச்சு சலாம் சொல்லக்கூடியவர்களாக அந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார். இரண்டாவது உங்கள ஒருவர் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஒரு விருந்தவங்களுக்கு அழைக்கிறார், ஒரு வைபவத்துக்கு அழைக்கிறார், ஒரு வழிமா சாப்பாட்டுக்கு அழைக்கிறார் என்றிருந்தால் கட்டாயம் போயிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விருந்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு மதிச்சு அவரை அழைக்கும் போது அந்த விருந்தவருக்கு அந்த நிகழ்வுக்கு அவர் சமூகம் அளிக்கட்டும் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுல்லா நபி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். வலிமா சாப்பாட்டுக்கு அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் போகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இருக்கு என்றிருந்தால் பொதுபோக்கா போகாமைக்கிறது கூடாது. கட்டாயம் போய்தான் இருக்கு, கட்டாயம் போகுது. ஏதாவது தங்கடம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரணங்கள் இவைகள் இருந்தால் அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த வழிமாக போகாமல் இருக்கலாம். தக்க காரணமின்றி போகாமல் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் வருகிறார் வந்து சொல்லுகிறார், நல்ல விஷயங்களை சொல்லுங்களே, எனக்கு ஒரு அட்வைஸ் செய்யுங்களே, நல்ல புத்திமதியை சொல்லுங்களே, நல்ல விஷயங்களை சொல்லுங்களே, ஒரு நசியத்தை செய்யுங்களே என்று சொன்னால் கட்டாயம் கேட்கக்கூடிய அந்த முஸ்லீமுக்கு நல்ல விஷயங்களை சொல்றது அவருடைய உரிமை, அவரு செய்ய வேண்டிய கடமை, அவருடைய உரிமை என்பதாக சொன்னார். அடுத்த வைரா ஆத்த சபாகில் அல்லாஹ் வசம் மீது ஒரு தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை கேட்டவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று அவருக்கு துஆ செய்வது சுன்னத். இது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம் தும்மக்கூடிய நேரத்தில் அவருடைய தும்மலை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டால் கேட்டவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்றது அவர் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக வைரா மரித பரவுண்டு அவர் சுவையினமாக இருந்தார். ஒரு முஸ்லிம் சுவையினமாக இருந்தார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதை அவரை சுகம் விசாரிக்க செல்வது இவருடைய கடமை, இவருடைய உரிமை, இவர் அந்த முஸ்லிமை செய்ய வேண்டிய உரிமை. அடுத்ததாக சொன்ன வைரா மாத்த பார்த்துவியோ அவர் மரணித்த செய்தி கேள்விப்பட்டால் அந்த இந்த முஸ்லிம் அவர் செய்ய வேண்டிய கடமை, உரிமை சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாஸா என்று கேள்விப்படக்கூடிய நேரத்தில் யார் எவர் எந்த இடமென்று சொல்லி பார்க்க கூடாது. ஒரு முஸ்லிமுடைய ஜனாஸா போகத்தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆள் பார்த்து செல்லவங்க போறாங்க, இடம் பார்த்து போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் இப்படி சொல்லவில்லை. ஒரு முஸ்லிம் மரணித்த செய்தி கேள்விப்பட்டால் பிற முஸ்லிம்கள் அந்த ஜனாஸால கலந்து கொள்வது முக்கியமான சூழ்நிலை. இவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை செய்ய வேண்டிய உரிமை, கடமை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அഖவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். நிச்சயமாக முஃமின்கள் அவர்கள் பிற முஃமின்களின் சகோதரர்கள். ஒரு முஸ்லிம்
இன்னொருவருக்கு மத்தியில 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு பேசாம கலைக்காம இருக்கிறாங்க என்ற செய்தி கேள்விப்பட்டால் இஸ்லாம் பண்ணுவது இந்த முஸ்லிம்கள் இந்த முஸ்லிம்கள் அவரை சமாதானப்படுத்தி பேச வைப்பது இவர்களுடைய கடமை உரிமை. அந்த முஸ்லிம்களை செய்ய வேண்டிய உரிமை கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உஃபிருக்கும் பிகைரி அமாலிக்கும், உங்களுடைய அமல்களிலே உங்களுக்கு சிறந்த மேலான நீங்க செய்யக்கூடிய அமலை சொல்லி தரட்டுமா? சஹாபாக்கள் மக்கள் கேட்டாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ். அந்த அமலை சொல்லித்தார்களே. சொன்னாங்க, இஸ்லாம் லாத்தில் பை, பேசாம கதைக்காம கோபமா இருக்கக்கூடிய இப்படியானவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, அவர்களை பேச வைப்பது, இதுதான் சிறந்த மேலான அமல் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு என்ன வேலை? அவர்கள் பேசுறாங்க, கோபம் இருக்கிறாங்க என்று நாம் கொடுவோம் காய்க்க கூடாது. அவங்களை பேச வைக்க முயற்சி செய்ய வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும். பிற முஸ்லிம்களுடைய உரிமை கடமை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஸல மையத்தன் ஃபகதம அலைஹி தஹரல்லாஹு மின் ذنوبه وكفنه كساه الله من السندوس. தபரானில் வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாஸாவை குளிப்பாட்டக்கூடியவர் ஜனாஸாவுடைய குறைகளை மறைக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. அதனாலதான் நம்பிக்கையானவர்கள் ஜனாஸா குளிப்பாட்டப்பட்டுதான் வேண்டும். ஜனாஸாவை குறைய அந்த ஜனாஸா குளிப்பாட்டம் பின்னால யாருக்கும் சொல்ல இன்னொருத்த சொல்ல அனுமதி கிடையாது. இது ஒரு கொலை, பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டுவாரோ அந்த மையத்தில் இருந்த குறைய கண்டு, குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் மையத்தில் ஏராளமான ஜனாஸாக்கள் பார்க்கலாம், குறைகள் உள்ளதாக இருக்கலாம். இந்த குறையை மறைத்து விட்டார் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பதை பாதிக்கவில்லை தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாவங்களை விட்டு அவரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவார். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பார். ஜனாஸா குளிப்பாட்டினவர் ஜனாஸாவுடைய குறையை இன்னொருவரிடம் சொல்லாமல் மறைத்தவருக்கு அல்லாஹ் கொடுப்பதை பாதிக்கவில்லை தெரியுமா? அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். மேலும் அந்த ஜனாஸாவுக்கு கஃன் செய்தார். பட்டாடைய நாளை மறுமையில் இவருக்கு அணிவித்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால குறையை கண்டவர் அந்த ஜனாஸாவுக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமை, குறையை மறைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதத ஹக்கிம்லே முஸ்லிமி பியமீனி ஃபகத் அவஜப அல்லாஹு லஹு النار وحرم عليه الجنة. فقال رجل وإن كان شيئا يسيرا فقال وإن كان حبيبا من عراق. صحيح مسلم வரக்கூடிய ரிவாயத். யாரு பிற முஸ்லிமுக்கு உரிமையான சொந்தமான ஒன்றை, ஒரு பொருளை, காணியா இருக்கலாம், கடையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், வேற வேற பொருளா இருக்கலாம், தன்னுடைய சத்தியத்தை கொண்டு அதை இவருக்கு சொந்தமாக்கிக் கொள்வாரோ அல்லாஹ் இவருக்கு உரித்தானதை அல்ல, இன்னொருவருக்குரிய ஹக்கை சத்திய வாக்கின் மூலமாக தனக்கு அபாதித்துக் கொள்வாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை கடமையாக்கி விடுவான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு சஹாபி, நரகத்தை அல்லாஹ் அவருக்கு கடமையாக்கி விடுவான், சொர்க்கத்தை அல்லாஹ் ஆக்கி விடுவான்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு பாவம். ஒரு சஹாபி கேட்டார், ஒரு மனிதர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், லேசான அற்பமான இந்த அலா குச்சியில இந்த விஸ்வா குச்சை சொல்றோமே, அலா குச்சை சொல்றோமே, அதில் ஒரு துண்டா இருந்தாலுமா யா ரசூலல்லாஹ்? இவர் குறித்தானது அல்ல, பிறகு சொந்தமானது. அப்படியான ஒரு லேசான பொருளா இருந்தாலுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியான லேசான ஒரு பொருளா இருந்தாலும் அவருடைய திருப்தி இல்லாமல் எடுக்க முடியாது, அது அவருக்குரியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுக்கூகுல் இபாத் பேணப்பட வேண்டும். அடியார்கள் செய்ய வேண்டிய கடமையை மோசடி செய்தால் நாளை மறுமையில் அந்த அடியார் மதிக்காத வரையில் சொர்க்கம் போக முடியாது. சஹீஹ் முஸ்லிம்ல முடியாது. அதாவது நல்லடியார்களே, பகலோட்காரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துல பகலோட்காரர்கள் யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், பணம் வசதி வாய்ப்புகள் இருந்து அப்படியே இல்லாம போனவர்கள், தீனாந்திரங்கள் இருந்து இல்லாம போனவர்கள் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. என் உம்மத்துல முஃப்லிஸ் யாரு தெரியுமா? மறுமையில பகலோட்காரர் யாரு தெரியுமா? உலகத்துல தொழுதிருப்பாரு, ஜகாத் கொடுத்திருப்பாரு, நோன்பு வைத்திருப்பாரு, நல்ல நல்ல விடயங்களை செய்திருப்பாரு. ஆனா வகது சத்தமஹாத வதரபஹாத வஅகலமஹாத வஸஃபகதமஹாத சொன்னார்கள், அநியாயமாக கடி செய்கிறார், அநியாயமாக இவர் கேஸ் செய்கிறார், அநியாயமாக இவருடைய ரத்தத்தை ஓட்டி இருக்கிறார், அநியாயமாக இவருடைய பொருளை சாப்பிட்டு இருக்கிறார். இவருடைய நன்மைகள் எல்லாம் கியாமத்துடைய நாளில் இவருக்கு எதிராக ஒரு கூட்டம் வரும். அல்லாஹ்விடத்தில் வழக்கு கொடுப்பாரு, வாதாடுவாரு, உரிமையை கேட்டு வாதாடுவாரு. அந்த நேரத்தில் அல்லாஹ் இவர்களுடைய நன்மை, யாரெல்லாம் அநியாயம் செய்தாரோ இவர்களுடைய நன்மை செய்திருந்தால் வரக்கூடிய வழக்காளிகளுக்கு இவருடைய நன்மையை தூக்கி பங்களிக்கப்படும், கொடுக்கப்படும். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மையை கொடுத்து கொடுத்து வரக்கூடிய வழக்காளிகள் முடியவில்லை, வந்து கொண்டே இருக்கிறார்கள், முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நன்மை முடிந்துவிட்டால் வரக்கூடியவருடைய பாவத்தை இவருடைய தலையில் சுமத்த வைத்து, இவருடைய தலையில் சுமத்தாட்டி சும்மா துரிஹபினால் இவரை தூக்கி நரகத்தில் எரியப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பயங்கரமான ஒரு ஹதீஸ். உலகத்தில் பாவம் செய்யவர் அல்ல, தொழுதவர், ஜகாத் கொடுத்தவர், ஆனா பிறருடைய ஆட்களை பேர்கள் இல்லாதவர், பிறர் கல்யாணம் அடித்தவர், பிறர் ஆட்களை சொல்லினவர், பிறருடைய ஆட்களை உரிமை கொண்டாடினவர். கடையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எங்களுக்கு உரிமை இல்லையா? எடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு பவனிக்கிறேன்னு சொல்லி உரிமை கொண்டாடினால் அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்துல மறுமையில வரக்கூடியவட பாவத்தை சுமத்தாக்கி அநியாயம் செய்யப்பட்டுடைய பாவங்கள் இவருடைய தலையில் சுமத்தாக்கி நரகத்தில் தூக்கி எறியப்படும் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் பிறருடைய மானங்களை விளையாடக்கூடாது. சர்வசாதாரண சோசியல் மீடியாக்கள் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிற முஸ்லிம் மதிக்க தெரியாதவர்களா, அற்பமா பார்க்கக்கூடியவர்களாக, கேவலமா பேசக்கூடியவர்களாக, மானத்தை நாடுகளுக்கு முன்னால வலிமைப்படுத்தக்கூடியவர்களாக, மானத்தை வாழக்கூடியவர்களாக நம் சமூகத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை மதிக்க வேண்டும். அடுத்ததாக பிற முஸ்லிம்கள் செய்ய வேண்டியது, ஒருவர் கடனை எடுத்தால் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். கடன் தேவைப்படக்கூடிய நேரத்தில் மார்க்கம் இன்னொரு முஸ்லிம் இடத்தில், ஒரு மோமின் இடத்தில் எடுக்க அனுமதி இருக்கின்றது. தேவையுள்ளவருக்கு எடுக்கலாம். ஆனால்
கடன்ல கொள்ளு கொடுக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. இவருக்குரிய ஹக்கு அல்ல. மௌத்துக்கு முன்னால கொடுத்தையோ ஒரு ரூபாவா இருந்தாலும் இவருக்கு சொந்தம் இல்லைன்னு இருந்தா கண்ணியமான அல்லாஹ் பாதுகாக்கணும். லட்சக்கணக்கு கோடி கணக்கு வச்சுட்டு தலைமறையில போயிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்டித்தனம் அல்ல. இந்த நிலைமையில மௌத்து வந்தால் தன்னுடைய ஹக்குல மோசடி செய்தவரா மரணிக்கிறார், நேரடியாக போவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான கடனுடைய விஷயத்துல கண்ணியமானவர்களே பிறகு எடுத்தா திருப்பி கொண்டு இவருடைய கடமை இவர் அவருக்கு செய்ய வேண்டும். எடுத்த கடனை கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் கடனை எடுப்பாரோ அதை கொடுக்கொண்ட நியத்தோடு எடுப்பாரோ அல்லாஹ் இவருடைய கடனுக்கு பொறுப்பார். அல்லாஹ் இவருடைய கடனை நிறைவேற்றுவார். யார் எடுக்கக்கூடிய நேரத்தில் இவர் அலைவைக்கோடு ஏமாற்ற வேண்டும், இவரை சிரமப்படுத்த வேண்டும், கடனை கொடுக்க கூடாது என்ற நியத்தில் எடுப்பாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரமல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவர் எடுத்த கடன் அல்லாஹ் வீணாக்கி விடுவார். உதவாத இடத்துல பிரயோஜனம் இல்லாத இடத்துல அல்லாஹ் அந்த காசாக்கி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஹதீஸ். அதனால பிறருடைய உரிமைகளை மதிக்க வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுது. சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, வஜபத் வஜபத் வஜபத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் கடமையாயிற்று, சொர்க்கம் கடமையாயிற்று. உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்துல நல்லது பேசக்கூடியதெல்லாம் தான் உலகத்துல வாழ்ந்துட்டு போகும். எங்களை குறையில பேசக்கூடியதெல்லாம் வாழ்ந்துட்டு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத் வஜபத் வஜபத். நரகம் கடமையாயிற்றுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. பிறருடைய உரிமைகளை மதித்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. பிறருடைய ஹக்குகளை பேணுதலாக நடக்க தௌஃபீக் செய்வாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவருடைய வாழ்வாதார பரக்கத்தை செழிப்பை மேம்படுத்துவாயா. நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருவாயா. எமக்கு நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருவாயா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد